உலகளாக போயிட்டு கண்களை மூடி ஆண்டோட சமூகத்தில் வயது திறந்து இடத்துல சுதந்திரமாகவும் நன்றி பரிசுத்தாவியானவரே, இறக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். மாட்சிமை இறந்தவரே நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே நன்றியோடு துதிக்கிறோம். மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த ஆராதனை ஆஸ்வதிப்பீராக. உடைய கரம் இறங்கும்படியாய், உடைய மகிமை இறங்கும்படியாய், உடைய பிரசன்னம் இறங்கும்படியாய், உடைய ஆளுகை கரம் இறங்கும்படியாய், உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவ நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு ரட்சகர் நாமத்தில் நாங்கள் வருகிறோம், இயேசு ரட்சகர் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். ஆராதனை ஆஸ்வதிப்பீராக, இந்த ஆராதனை ஆஸ்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னம் இறங்குவதாக. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். உடைய மகிமை உள்ள கரம் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னம் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மாட்சிமை உள்ள கரம் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. மகிமை 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 இறங்கும்படியாய், மகிமை இறங்கும்படியாய், மகிமை இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, மகிமை உள்ள கரம் இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஓ ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கண்களை மூடி ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக, தேவனுடைய நம்மோடு கூட இறங்கும்படியாக, பரிசுத்தாய் பிரசன்னமே ஆளுகை செய்யும்படியாக, பாடல் முழுவதும் தேவனுடைய ஆராதனை முழுவதுமே மகிமை நாம் முடிச்சுட்டு கொள்ளும்படியாக கண்களை மூடி நாம் செபிப்போம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த அருமையான வேளையில ஆராதிக்க நாமத்தை உயர்த்த பாடி போற்ற ஆண்டவரே எனக்கு கொடுத்த மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம், தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். எங்களை ஆழ்வினால் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆனால் தோற்ற முடிவுகளை நடத்தி கொடுங்க. பரிசுத்த ஆவிட காரியங்களோடு கூட இருக்கும். ஆளுகை செய்யும் ஆசீர்வதி லட்சங்கள் மீட்புமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் என்ற பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நாம் சேர்ந்து பாடி மகிழ்ந்து நம்மை ஆஸ்வதிப்பாராக. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஓ நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ அவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ அவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவானோர் என்று நீ அவரை சொல்லுவதில்லை. ஆஹா, ஒன்றுக்கு உதவானோர் என்று நீ அவரை சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா இலக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென். இயேசு மகராஜா எங்கள் நேசா இலக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஏழைகளின் பலன் நீரே. எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே. எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்ற வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்ற வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. செய்து சொல்லுக. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை நம்பினோரை ஒருபோதும் கைவிடாத நம்மோடு கூட இருக்கிற அப்படின்னா நாம் சேர்ந்து பாடுமை பொது பாட்டு புக்கியில் இருக்கிற 519வது பாடல் நாம் சேர்ந்து பாடலை உம்மை போல நல்ல தெய்வம் யாருமே இல்லையே. உம்மை போல நல்ல தெய்வம் யாருமே இல்லையே. நாம் சேர்ந்து பாடி மையப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் சொல்ல பார்க்கலாம். சொல்ல உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. செய்யா யாரும் இல்லையே. இன்னொருவர் உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லை. இசையா யாரும் இல்லையே. யாரும் இல்லையே. யாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்தி உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லை. உம்மை போல உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லை. ஆமென். உம்மை போல வல்ல யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைத்திட, உம்மை போல என்னை நேசிக்க, உம்மை போல என்னை போஷிக்க யாரும் இல்லை. சொல்லுங்க சரியா யாரும் இல்லை. இன்னொருவர் உம்மை போல அரவணைத்திட, உம்மை போல என்னை நேசிக்க, உம்மை போல என்னை போஷிக்க யாரும் இல்லையே. செய்யா சொல்லுங்க யாரும் இல்லையே. யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல கரங்களை தட்டி அவரை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லை. வாய்களை திறந்து உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இசையா யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட
போல நல்ல தெய்வம் யாரு? நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக ஜீவன் விட்டவரே, என்னோடு கூட எழுந்தவரே. பாட்டு புக்கில் இருக்கிற 972 சாங் நம்பர் 972 நாம் சேர்ந்து பாடமையை கொடுத்துவோம். எனக்காக ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே, என்னை இன்னும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே, என்னை என்றோ வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றோ வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரத்தை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரத்தை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசி சோதனை சொல்லி போகாமல், பிசாசி சோதனை பெருகிட்டாலோ சொல்லி போகாமல் முன்னேறவே. உலகவாசி மயக்கிட்டாலோ மயக்கிட்டாமல் முன்னேறவே. உலகமோ மயக்கிட்டாலோ மயக்கிட்டாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலோ மாமி சகலத்தை எதிர்வாங்க எதிர்வாங்க. மனிதர் என்னை கைவிட்டாலோ மாமி சமழுகி நாரிட்டாலோ ஐஸ்வர்யம் யாவோ ஆகாதவன் என்று தள்ளிட்டாலோ ஐஸ்வர்யம் யாவோ அழித்தாலோ ஆகாதவர் என்று தள்ளிட்டாலோ. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே,
திட்டாவிக்கும் வேளையில் கடையாய் சொல்லுங்க பார்க்கலாம். கடையான் துன்பத்தில் தாவிக்கும் வேளையில் கடையாய் வந்திடுவான். இயேசுவை வழி தருவான். இருளனிலே பலனவான். இயேசுவை வழி தருவான். பாடி நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதிக்கிறேன்.
உண்டு உண்டு அற்புத வல்லமை அசுகோட்டின் ரத்தத்தினால் அசுகோட்டின் ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆமென் வல்லமை எல்லாரும் தட்டி இந்த நாளில் வல்லமை தேவ பிரசன்னம் தேவ ஆவியான காலம் தேவ பரிசுத்த ஆவியான காலம் இந்த நாளில் ஒவ்வொரு நேரம் இறங்குவதாக ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்குவதாக ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்குவதாக பார்க்கிற ஒவ்வொரு மேலும் தேவனை காலம் இறங்கும்படியாக அபிஷேகத்தின் வல்லமை இந்த நாளிலே ஊற்றும்படியாக ஒவ்வொரு மகிமை உள்ள காலம் இறங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகத்தின் வல்லமை நம்மில் இறங்கும்படியாக ஆவியான உயிர்த்த வல்லமை நம்மில் இறங்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே வானோர் பூரத்தோர் பூமி கீழாக மனங்கள் யாவும் முடங்கும் என்று அறிவிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்திலே துதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக. கண்களை மூடி வாயிலை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நன்றி பரிசுத்த ஆவியானவரே உடைய தேவ பிரசன்னத்தின் மகிமை எங்கள் மேலே இறங்கும்படியாய் நன்றி ஆவியானவரே நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டு நமக்கு உயர்த்தி கண்களை மூடி நன்றி இயேசுவே. உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லை, இவ்வுலகம் எனக்கு சொந்தமல்ல. சொல்லுங்க பாடலாம். என்னை நீர் அழைத்தவாறே
பேசக்கூட மனமில்லையோ இன்னும் என் சத்தமே வரல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நம்மோடு அவர் நம்மோடு பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். சொல்ல முடியும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டோடி சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆண்டோடி சமூக கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னோடு பேசுங்க ஆண்டவரே, என்னோடு பேசுங்க ஆண்டவரே, என்னோடு பேசுங்க ஆண்டவரே. நீ பேசினா என் வாழ்க்கை மாறும், நீ பேசினா என் வாழ்க்கை மாறும். இந்த வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவரே நீ கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. என்னோடு பேசுங்க என்று சொல்லி கண்களை மூடி நான் பாவிதான் என்னை மன்னியோ நீரெந்த தஞ்சமன்றோ நீரெந்த தஞ்சமன்றோ நான் பாவிதான் என்னை எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் பாவிதான் என்னை ஆண்டோட சொந்த கரங்களை உயர்த்தி நான் பாவிதான் என்னை நான் பாவிதான் ஆண்டவரே, நான் பாவிதான் என்னை நீரந்த தஞ்சமன்றோ நீரந்த தஞ்சமன்றோ விவான சந்தனதரகதனவோ
கரங்களாக உயர்த்தி ஆண்டோடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாய் உள்ளத்தினால திருந்து உம்மை விட்டா யாரும் இல்லை, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லை. கரங்களை உயர்த்தி உள்ளத்தினால திருந்து ஆண்டோடைய சமூகத்தில் கண்ணை மூடி அவரை தவிர யாருமே இல்லை. எல்லாம் கண்ண மூடி சொல்லுங்க பார்க்கலாம். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ மாத்திரம் போதும் சொல்லுங்க, நீ மாத்திரம் போதும் எனக்கு, நீ மாத்திரம் போதும் வா, நீ மாத்திரம் போதும் வா, நீ மாத்திரம் போதும் எனக்கு, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. இயேசு மாத்திரம் போதும். எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் ஓ நீ மாத்திரம் போதும் எனக்கு. இயேசு மாத்திரம் போதும் சொல்றோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தி நீ மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. சத்தம் வரல. இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும். எப்பேற்பட்ட நேரத்திலும் உடைக்கப்பட்ட நேரத்திலும் ஓ கண்ணீர் விடுகிற நேரத்திலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஓ எனக்கு யார் இல்லாமல் போனாலும் சனங்கள் என்னை வெறுத்தாலும் ஓ எல்லாரும் என்னை உதறி தள்ளினாலும் ஓ என்னை எல்லாரும் பகைத்தாலும் ஓ நன்றி இயேசுவே. மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும். தீபால சங்கரா எனக்கு. கடைசியாக எல்லாரும் உங்க நெஞ்சு மேல கையை வச்சு ஆண்டவருடைய சமூகத்தை ஆண்டவரை பார்த்து எப்பேற்பட்ட நேரத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என் வாழ்க்கையில் என்னதான் நடந்தானோ என்னதான் நடந்தானோ, யார் என்னை வெறுத்தாலும் யார் என்னை உதறினாலும் ஓ யார் என்னை பெண்ணோடு கூட பேசாமல் இருந்தாலும் பேசுகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறபடி நான் கண்ணை மூடி வாய்களை திறந்து இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. இயேசு மாத்திரம் போதும். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இயேசு மாத்திரம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாமத்தை உயர்த்துகிறோம். நல்ல பிதாவே, தர்மியான வேலை காட்சி வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வருகிறது. இதுவரைக்குமே ஆராதிக்க நாமத்தை உயர்த்த உம்மை பாட துதிக்க நீ கொடுத்த நல்ல சாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரம், உம்முடைய இரக்கமுள்ள கரம், உம்முடைய ஆளுகை கரம் இறங்குவதாக. எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும், எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுத்து எங்களை மகிழ செய்யும். உம்முடைய அன்புள்ள திருப்பதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் நின்ற வண்ணமாக சங்கீதத்தை வாசிப்போம். எல்லாம் எழுந்து நின்று சங்கீதத்தை சங்கீத புஸ்தகம் 19ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 19 தமிழ் சேர்ந்து வாசிப்போம். பக்கம் 681.
வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவை சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மரமறையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களில் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிப்பதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேரைய ஞானியாக்குமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் கிடைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டில் ஒழுகும் தேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளாம் ஒரு அடியை எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு ஒரு அடியனை விலக்கி காணும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதத்திற்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாயை கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உன் சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உட்காருவோம். அல்லேலூயா. தள்ளி வாங்க, அப்படி கேர் போட்டு உட்காருங்க, தள்ளி உட்காருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சங்கீதம். இது அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும். அடிக்கடி என்ன பண்ணணும்? சொல்லிட்டே இருக்கணும். இந்த வசனத்தை குறிச்சு தனியாக என்ன பண்ணணும்? சொல்லணும். வசனம் 11, 12, 13, 14 இந்த வசனங்கள் அடிக்கடி நம்ம வாயில வந்து கொண்டே இருக்கணும். வாசிக்க பார்ப்போம். எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் எனக்கு மிகுந்த பலன் உண்டு. வேதத்தை, அவருடைய கற்பனைகளை, நியாய பிரமாணங்களை கை கொள்வதனால் என் வாழ்க்கை என்ன உண்டு? மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்ன பண்ணும்? என்னை நீங்களாக்கும். இதான் முக்கியமான வசனம். துணிகரமான பாவங்களுக்கும் ஒரு அடியனை விலக்கி தாரும். அலையை சொல்லுங்க பார்க்கலாம். துணிகரமான பாவம் அப்படின்னா என்ன? தெரிந்து செய்யறது இருக்கு, தெரியாம செய்யறதும் இருக்கு. அல்லேலூயா. துணிகரமா செய்ய பாவம் நிறைய இருக்கு. அல்லேலூயா. அடியேன் சொல்றாரு தாவீது, துணிகரமான பாவங்களுக்கு என்ன பண்ணும்? என்னை விலக்கி தாரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாவத்துக்கு நீங்களாயிருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த பாவங்கள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாவத்துக்கு என்ன பண்ணுவேன்? நீங்களாகி இருப்பேன். நான் பாவம் செய்யலன்னா எனக்கு என்ன இல்ல? தண்டனை இல்ல. அல்லேலூயா. இதுதான் முக்கியமான வசனம். எல்லாரும் வாசிக்க போறோம். வசனம் 14 பைபிள் இருக்கு. பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? வாசிப்போம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. மீண்டும் வாசிப்போம். சத்தம் பத்தல. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாயின் வார்த்தை, என் இருதயத்தில் தியானம் எப்பொழுதும் ஆண்டு சபை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்?
பிரீதியாய் நலமாய் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அடிக்கடி கேட்ட வார்த்தைகள் தான் என்ன, அடிக்கடி கேட்ட வார்த்தைகள், மீண்டும் ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தைகளை இன்னும் கொஞ்சம் என்ன சுருக்கமாய் விளக்கமாய் கர்த்தர் வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டு வருகை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். என்ன ஆண்டு வருகை சீக்கிரமா இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் பார்க்கும்பொழுது வருகை எப்படி இருக்கு, மிக சீக்கிரமா இருக்கு. அதுவே இயேசு வராருன்னு நம்பணும். என்ன பண்ணணும்? இயேசு வராருன்னு என்ன பண்ணணும்? நம்பணும். அந்த நம்பிக்கை நமக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பா இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வருகை குறித்து ரொம்ப அப்புறம் யோசிப்பேன். சர்ச்சு கீபோர்டு ப்ரிப்பேர் பண்றோம், ஆண்டு சீக்கிரம் வர போறல, கீபோர்டு ப்ரிப்பேர் பண்றோம், சர்ச்சுக்கு நிறைய வாங்க வேண்டிய பொருட்கள் நிறைய இருக்கு. இதை ஏன் வாங்கிட்டு ஆண்டு வர போறான்னு சும்மா இருக்கவும் கூடாது. அல்லேலூயா. இருக்கிற வரைக்கும் இருப்போம், வந்துட்டாருன்னா போயிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே சுருக்கமாய் விளக்கமாய் ஆண்டு வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாம் தெரிந்ததாம். எடுத்து வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 24 திருப்பிக் கொள்வோம். 24 அதிகாரம். எல்லாரும் கவனம் கேட்கணும், முக்கியமானது, எங்க வெடி போக கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து திருப்பிக் கொள்வோம். வசனம் 3 வாசிப்போம். உட்கார்ந்து இருக்கையில் உம்முடைய வருகைக்கும் உலகத்திற்கும் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இதான் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அவருடைய வருகை இருக்கு, உலகத்தின் முடிவும் இருக்கு. ஆண்டு வருகை இருந்தா உலகத்தின் முடிவு கண்டிப்பா என்னது இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த உலகம் முடிகிற தருவாயில் வந்து நிற்கிறது. ஆண்டு வருகை இருக்கும் என்று சொன்னால் உலகம் முடியும் தருவாயில் இருக்கிறது. ஆகவே இந்த உலகம் சீக்கிரமாய் முடிய போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் கேட்கிறாங்க சிஷ்யர்கள், ஆண்டவரே உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம்? அதெல்லாம் பார்க்க போறோம். நாம் எப்படி இருக்கணும், என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்று சொல்லி சுருக்கமாய் விளக்கமாய் நாம் தியானம் செய்ய போவோம். புரிகிற அளவுக்கு நான் விளக்குகிறேன். வாசிப்போம். வசனம் 4 வாசிக்கும் பொழுது, கடைசி நாட்களிலே, முடிவுக்கு நாட்களிலே, வருகைக்குரிய நாட்களிலே நடக்கிற சம்பவம் என்ன? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வஞ்சிக்கிறவர்கள் அநேகர் எழும்புவார்கள். இந்த கடைசி நாட்களிலே வஞ்சிக்கிற ஆவி, என்ன ஆவி? வஞ்சிக்கிற ஆவி நிறைய எழும்பும், வஞ்சிக்கிறவர்கள் நிறைய எழும்புவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 11 வாசிக்கும் பொழுது, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் 24 வாசிக்க பார்க்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதமாக செய்வாங்க. குறிச்சு வச்சுக்கணும். வஞ்சிக்கிறவர்கள் எழும்புவார்கள். வசனம் 11:24. வஞ்சிக்கிறவர்கள் எழும்புவாங்க, வருவாங்க. நானா கிறிஸ்து வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 5 வாசிக்கும் பொழுது, அநேகர் வந்து என் நாமத்தை அறிந்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். என்ன, நான் கிறிஸ்து, நான் இயேசுன்னு சொல்லி மேஜிக் பண்ணி புஷ் புஷ்ன்னு காமிச்சு என்ன பண்ணுவாங்க? அநேகரை என்ன பண்ணுவாங்க? வஞ்சிப்பாங்க. உடனே நம்ப கூடாது. ஐயோ இயேசு போனா நம்ம தண்ணி என்ன பண்றாங்க? நடக்கிறாரு, பிசாசனா உரட்டுறாரு, என்ன பிள்ளை சொல்லி பின்னது மனவனாக இருப்பதாக சொல்லி மேஜிக் எல்லாம் பண்ணுவான். என்ன பண்ணக்கூடாது? நம்பிடக்கூடாது. வஞ்சகத்தின் ஆவி. அல்லேலூயா அல்லேலூயா. இவர்களுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மிகவும் பிடித்தமானது. இந்த வஞ்சிக்கிறவர்களுடைய பேர் என்ன போட்டதுதான், யூதா என்ற புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, யூதா அது ஒரு அதிகாரம் தான் இருக்கு. 18ஆம் வசனம் வாசிங்க.
பரிகாசக்காரர். அவங்க யாரா? அவங்க யாரா? பரிகாசக்காரர்கள். இன்னும் விளக்கம் சொல்லும் பொழுது 1-2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரிகாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? இந்த கள்ள போதர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து என்ன பண்ணுவாங்க? பரிகாசக்காரர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேதத்தை புரட்டினா அவங்க யாரா? கள்ள போதகர். நான் யாரு? நான் யாருங்க? பாஸ்டர் சொல்றீங்க. தமிழ்ல யாரு? போதகர். நான் உங்களுக்கு உபதேசம் பண்றதுனால நான் யாரு? போதிக்கிறதுனால யாரு? போதகர். என்ன அப்போ நான் கர்த்தருடைய வசனத்தை தவறா சொன்னேன்னா நான் யாரா? கள்ள போதகர். அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்கு என்ன? நமக்கு புரிந்து கொள்ளுற அளவுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ஞானம் வேணும். வசனத்தின் அறிவு வேணும். அதான் பைபிள் கொடுத்து வாசிங்கன்னு சொல்றது. வசனத்தை புரட்டுவாங்க. என்ன பண்ணுவாங்களா? வசனத்தை புரட்டுவாங்க. வசனத்தை எடுத்து வேற மாதிரி பேசுவாங்க. நம்ம எச்சரிக்கையா இருக்கும். அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். யாரா இருந்தாலும் கள்ள தீர்க்கதரிசினா வருகைக்கு முன்பதாக, அதாவது ஆண்டவர் வரா சொல்லுவாரு. பிற்காலத்தில் ஏற்படும் சம்பவம் வரா முன்னாடியே சொல்லுகிற தீர்க்கதரிசி. இந்த வாரம் கொடுக்கிறார் ஆண்டவர். ஆனால் தவறாக என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லாத என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. அவங்களுக்கு பேர் யாரு? கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர். இன்னும் விளக்கமாய் நான் சொல்லி காமிக்கிறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். இந்த வேத புரட்டுகளை தந்திரமாய் என்ன பண்ணுவாங்கன்னா நுழைய பண்ணி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேதத்தை புரட்டி தந்திரமாய் நுழைய பண்ணி உங்களை ஆண்டவரை மறுதலிக்க செய்வார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யார் இயேசு பத்தி சொன்னாலும், எந்த ஒரு ஊழியக்காரன் வந்தாலும், வீட்டுக்குள்ள ஜோமன்ன எந்த ஒரு பாஸ்டர் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? அனுமதிங்க, ஜோம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களை மைண்ட மாற்றுவதற்கு நிறைய ஊழியக்காரர்கள் உண்டு. அதாவது கள்ள போதகர்கள். என்ன ஆகவே யார் இடம் பண்ணக்கூடாது? அனுமதிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப லட்சுமி வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்தாருன்னா உட்கார வைக்கலாம், நல்லது. அடுத்த இன்ஃபார்ம் என்ன பண்ணணும்? பாஸ்டருக்கு எனக்கு என்ன பண்ணணும்? தெரிவிக்கணும். அப்பதான் நான் வந்தாதான் அவர் யாரு என்னாரு தெரியும். ஏன் சொல்றேன்னா, ஒரு சமம் சொல்ற பாருங்க. 2 பேர் ஊழியக்காரன் சொல்லி என்ன பண்ணாங்கன்னா இந்த கடற்கரை ஃபுல்லா சுத்தினாங்க. அவனுடைய வேலை என்னன்னா போறது, நான் பாஸ்டர், இந்த ஊர்ல நான் பாஸ்டரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது, வீட்டுக்கு போறது, அவங்களுக்கு ஜோம் பண்றது, எங்க ஊர்ல சர்ச்சை கட்டுறோம், என்ன ரொம்ப கஷ்டப்படுறோம், உங்களுக்கு ஏதாவது என்ன பண்ணுங்க இருந்தா போடுங்க அப்படின்னு என்ன பண்றது, காசை வாங்கிட்டு போறது. இவங்க என்ன பண்ணுவாங்க? பாஸ்டர் கஷ்டப்படுறாரே சொல்லி என்ன பண்ணுவாங்க? காசை கொடுப்பாங்க. காசை வாங்கிட்டு அடுத்த வீட்டுக்கு போறது. எங்கெல்லாம் கிறிஸ்துவ வீடு இருக்குன்னு பாக்குறது, சர்ச்சைக்கு போற வீட்டுல எங்க இருக்கு பாக்குறது, அங்கெல்லாம் உள்ள போந்து என்ன பண்றது? காசை வாங்குறது. ஆனா அவங்க யாரும் இல்ல, பாஸ்டர் இல்ல. அல்லேலூயா. யாரையும் அவசியம் உள்ள விடவும் கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உள்ள விட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை மறந்து விடுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவம். அவரு பாஸ்டர் தான் பாஸ்டர், வாங்க பாஸ்டர். இன்னொன்னு சொல்றேன், யாரையும் பாஸ்டர் கூப்பிடவும் கூடாது. அல்லேலூயா. நான் வந்த பசங்க சொல்லுவாங்க, இந்த இவர் பாஸ்டர், இவர் பாஸ்டர், இவர் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, யாரையும் பாஸ்டர் கூப்பிடவும் கூடாது. அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. என்ன இருக்கு? அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, அதுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு. அல்லேலூயா. அதற்குன்னு தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தான், தகுதியானவர்கள் தான் கூப்பிடணும். எல்லாரையும் பாஸ்டர் கூப்பிட கூடாது. ரோட்ல போறவங்க யாராவது, அன்னைக்கு ஒரு குதிரை வந்தாரு, என்ன அவரு சின்ன பிள்ளைங்க நடத்துறது வந்தாரு, உடனே என்னது பாஸ்டர்னு கூப்பிடுறது, கூப்பிடக்கூடாது. கூப்பிட்டா அண்ணன் இல்லைன்னா பிரதர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றேன், நான் பாஸ்டர் கூப்பிட்டோன்னா அவங்க என்ன ஆயிரும், நான் பாஸ்டர், நான் யாரு, நான் பாஸ்டர், நான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பெருமை வந்துடும். தன்னை பாஸ்டர் காண்பிப்பாங்க. போய் கை ஜோமன் போவாங்க, அங்க போவாங்க, ஜோமன் போவாங்க, இங்க ஜோமன் போவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். ஜோதி எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். கடைசி நாட்கள்ல நமக்கு ஞானம் வேணும். வஞ்சிக்கிறவர் நிறைய பேர் வந்து வருவாங்க, கவனமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது வாசிப்போம், மத்தேயு 24ஆம் அதிகாரம். அப்படியே திருப்பிக் கொள்வோம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம், வாசிப்போம். 6ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். யுத்தம் வரும், யுத்தத்தை செய்தி கேள்விப்படுவோம். நம்ம கடங்காதீங்க, இதெல்லாம் முடிவுக்கு ஆரம்பம். ஜனம் இழந்தோம், ராட்சியம் இழந்தோம், அனைத்து இடங்களில் கொள்ளைகள், பஞ்சம், பூமி என்ன பண்ணும் உண்டாகும், வந்துட்டே இருக்கு. ஆனா இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இந்த பஞ்சம், இந்த கொள்ளை நோய், இந்த பூமி எதிர்ச்சுலாம் முடிவு அல்ல, வேதனைக்கு ஆரம்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நாட்களில் பஞ்சம் உண்டாகும், கடைசி நாட்கள்ல கொள்ளை நோய் உண்டாகும், கடைசி நாட்களில் பூமி எதிர்ச்சி பல இடம் உண்டாகும். ஆனா இது முடிவு அல்ல, இது வேதனைக்கு ஆரம்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. கொள்ளை நோய் வரும்பொழுது ஜனங்கள் மரிப்பார்கள். பஞ்சம் வரும்பொழுது சாப்பிட வழி இல்லாமல் தன் பிள்ளைகளை அடித்து கொண்டு தின்ற அளவுக்கு நாட்கள் வரும். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். பசியினாலே மடிவார்கள், பசியினாலே ஒவ்வொரு நாளும் குறுகி குறுகி, சாப்பாட்டிலும் தண்ணி இல்லாமல் தன்னை உடலை உடுக்கி மரித்து போவார்கள். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்கள் வரும், பஞ்ச நாட்கள் வரும். நீங்க நெட்வொர்க் வரை பாருங்க, ஆப்பிரிக்க தேசத்துல பஞ்சம் வரும்போது பிள்ளைகள் சாப்பாடு இல்லாம தன் பிள்ளைகள் வாங்கலாம், அடித்து என்ன வாங்கலாம், சாப்பிடுவாங்க. அந்த பிள்ளைங்க உடம்புலாம் எலும்பு கூடு மட்டும் தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது. அந்த பஞ்ச நாட்கள் வரப்போகிறது. இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம், இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். வேதம் சொல்லப்பட்டிருக்கு. வசனம் 9 வாசிக்கும் பொழுது, வசனம் 9 வாசிப்போம், 9:21 வாசிக்க பார்க்கலாம். உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து கொலை செய்வாங்க. என் நாமத்து நிமித்தம் நீங்க சகல ஜனங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் இனி மேலும் மகா உபத்திரவம், என்ன உபத்திரவம்? மிகுந்த உபத்திரவம் உண்டாகும். அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். யாரும் பார்க்காத அளவுக்கு மிகுந்த உபத்திரவம். ஆதி காலத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு மரத்துல கட்டி வச்சு சுற்றி வைக்கோல போட்டு உயிரிழந்து பண்ணுவாங்களாம், கொளுத்துவாங்க. என்ன உயிரிழந்து பண்ணுவாங்க? கொளுத்துவாங்க. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? கிறிஸ்தவர்களை
ஒரு மரத்துல கட்டி வச்சு சுத்திலும் வைக்கோல் அதாவது போட்டு என்ன பண்ணுவாங்க, கொளுத்துவாங்க, வெளிச்சம் வருவதற்கு, தீபம் வருவதற்கு. இன்னொன்னு சொன்னாங்க, இது களியாட்டம், விளையாட்டு மாரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய அரங்கம் ஒண்ணு இருக்கும். அதனால எல்லாரும் உட்கார்ந்து இந்த கிறிஸ்துவோட என்ன பண்ணுவாங்க, உள்ள விடுவாங்க. உள்ள விட்ட பிற்பாடு சிங்கங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திறந்து விடுவார்கள். கவனிக்கணும், சிங்கங்களை திறந்து விடுவார்கள். அந்த சிங்கம் பசியினால என்ன பண்ணும், போய் ஒவ்வொரு ஆட்களை என்ன பண்ணுமா கடிச்சு கொள்ளும் பொழுது அதை வேடிக்கை பார்க்கற எல்லாம் நம்ம கைது என்ன பண்ணுவாங்களா, சிரிப்பாங்க. இது அப்போ உபத்திரவம். அதற்கு மேலான உபத்திரவம் ஒன்று வரப்போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு உபத்திரவம் கேட்கணும்? யாருக்கு உபத்திரவம்? யாருக்கு உபத்திரவம் சொல்லுங்க. யாருக்கு உபத்திரவம்? சொன்னா சர்ச்சைக்கு வரமாட்டாங்க. சொன்னா சர்ச்சைக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனா இந்த உபத்திர நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், கஷ்டப்பட்டாலும் சர்ச்சைக்கு நான் வரேன். ஆண்டவன் கஷ்டத்தை மாத்தான் சர்ச்சைக்கு என்ன பண்றேன் நான் வரேன். ஆனா பாஸ் என்ன பண்றாரு, சர்ச்சைக்கு வரவங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரம் உண்டு சொல்றாரு. அப்ப சர்ச்சைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு நம்ம மைண்டு போகும். என்ன ஆகும்? சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் 10 வாசிங்க. அப்பொழுது அநேகர் இடரடைந்து அநேகர் பின்வாங்கி, இதன் வழியாய் அநேகர் பின்வாங்கி இடரடைவார்கள். ஒருவரை காட்டி கொடுப்பாங்க. இப்ப நான் இருக்கிறேன்னு சொல்றேன், என்ன எனக்கு கொல்ல வரானா, ஐயா சாமி, கவனிங்க, ஐயா சாமி நான் சர்ச்சைக்கெல்லாம் போக மாட்டேன், அங்க ஒருத்தர் இருக்கான் பாரு, அந்த மூளை ஒளிஞ்சு இருக்கான் பாரு, அவன் சர்ச்சைக்கு போறவன், அவனை போய் புடி. அப்படிதான் போடுறது. ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் எப்ப நடக்கும், கடைசி நாள். என்னை கொல்ல வரான் ஒருத்தன், கவனிங்க, இப்ப என்னை கொல்ல வரான், நான் பயந்துட்டு ஐயா சாமி நான் சர்ச்சைக்கெல்லாம் போறான் கிடையாது, நீ சொல்றப்ப நான் கேட்கிறேன். ஏன்னா ஆனா சர்ச்சைக்கு போறவங்க ஒளிஞ்சிருக்கிறான் ஒருத்தன். எப்படி சர்ச்சைக்கு போறவங்க என்ன பண்றான், ஒளிஞ்சிருக்கிறான், அவனை காட்டி கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, உபத்திரவத்தின் வழியாய் எங்க போகணுமா, எங்க போகணுமா, பரலோகம் போகணும். எப்படி போகணுமா, எப்படி போகணுமா, பரலோகம் சீக்கிரம் யாரும் கிடைக்காது. அம்மா பரலோகம் சீக்கிரமா யாரும் கிடைக்காது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே பரலோகம் போக முடியாது. ஞானம் எடுத்தா பரலோகம் போக முடியாது. பரலோகத்துக்கு போகணும்னா உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போகணும். எப்படி போகணும், உபத்திரவம் பட்டாதான் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவம் இல்லாமல் பரலோகம் இல்லை. என்னை கொன்னாலும் பரவாயில்ல, அதான் உபத்திரவம். என்னை கொன்னாலும் இன்னும் சொல்றாங்க, அவன் சீக்கிரம் கொல்ல மாட்டாங்க, அவன் சீக்கிரம் பண்ண மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. கொன்னா பரலோகம் போயிடலாம. எனக்கு கொல்றா, ஒரே குத்தா குத்து, ஒரே கழுத்தை வெட்டியா வெட்டு, டக்குன்னு உயிர் போய் நான் பரலோகம் போயிடுவேன். அப்படி பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் பாச சொல்றாரு, எனக்கு திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு, ஐயோ சர்ச்சைக்கெல்லாம் வர மாட்டேன் மட்டும், ஐயோ பயமா இருக்கு, பயமா இருக்கு, ஐயோ நான் வரவே மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது இதான் உட்காந்து யோசித்தே பார்த்தேன். என்னாண்டவரே, என்னாண்டவரே, உண்மை நம்பி வந்துட்டோம், நீ சொல்றீங்களா யாரையும் கைவிட மாட்டேன்னு சொல்லி என்ன, ஆனா இந்த உபத்திரவம் ஏன் நமக்கு வேணும் அப்படின்னு ஆண்டு கேட்கும் பொழுது ஆண்டு சொன்னாரு, உபத்திரவம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்காதா, எப்படி இருக்காதா, பரிசுத்தமாய் இருக்காது. எப்படி இருக்காது? இப்ப நான் சர்ச்சைக்கு வரேன், ஒருத்தன் கொல்ல வரான், கொல்ல வந்தோடனே கத்தி வச்சு நிக்கிறான், நம்ம என்ன சொல்லுவோம், சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் சொல்றேன், இப்ப பாக்கி ஒருத்தன் கொல்ல வரான், என்ன சொல்லுவாங்க, சர்ச்சைக்கு நீ போனா உனக்கு கொன்றுன்னு சொல்றாங்க. என்ன பண்ணுவாங்க, சொல்ல சொல்லுவாங்க, ஐயா சாமி நான் உயிர் வாழணும், என் பிள்ளை என்ன பண்ணணும், நான் வளர்க்கணும், நான் சர்ச்சை எனக்கு தேவையில்லை, எனக்கு இயேசுவே வேண்டாம். என்ன வேண்டாம், இயேசுவே எனக்கு வேண்டாம், முடிஞ்சு போச்சு.
பின்வாங்கி போயாச்சு. என்ன இல்ல? பரலோகம் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகம் போகிறது அவ்வளவு ஈஸி இல்ல. என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, அந்த நம்பிக்கை நான் வருமானம் நான் விடவே மாட்டேன். அந்த நம்பிக்கை நம்ம இருக்கணும். வேதம் சொல்லப்படுறது, முடியும் பரிணாமம் ரட்சிக்கப்படுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபத்திரவம், இந்த கஷ்டம், இந்த பாடு கொஞ்ச நாள் தான். ரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்கள் அநேகர் நீங்களாம் பார்த்திருப்பீங்க. அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கொடுத்து இருக்கிறாங்க, வெட்டி இருக்கிறாங்க, ஒரு வாழ்வு பெண்ணை நிர்மாணப்படுத்தி ரோட்ல ஓட விட்டு இருக்கிறாங்க. ஒரு வாலிப பெண்ணை நிர்மாணப்படுத்தி ரோட்ல ஓட விட்டு, ஐயோ பார்க்கும் போதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நிர்வாணத்தோட அடிக்கிறது, உறுப்புல விதிக்கிறது, பயங்கர வேதனை, பயங்கர வேதனை. இதெல்லாம் ரத்த சாட்சி. அல்லேலூயா சொல்றத பார்க்கலாம். நமக்காய் ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? சிந்திக்கணும். நமக்காய் ஜீவனை கொடுத்தார் ஆண்டவர், நம்ம ஆண்டு என்ன கொடுக்கணும்? ஜீவனையும் கொடுக்கணும். அல்லேலூயா. இப்ப நானும் விஜிபதனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் எனக்கு இக்கட்டான சூழ்நிலை எனக்கு என்ன பண்றாரு? உதவி செய்யறாரு. என்ன ஒண்ணு வேணாம், ஒண்ணு வேணாம் பிரதர், என்ன ஒரு 1 லட்சம் கொடுத்துறாரு. எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு 1 லட்சம் கொடுத்துறாரு. எனக்கு திருப்பி தான் கொடுக்கவே வேண்டாம் அப்படின்னு ஃப்ரீயா கொடுத்துறாரு. நான் மகிழ்ச்சியை ஏற்றுக்கிறேன். திடீர்னு அவர் கஷ்டப்படும் பொழுது நான் என்ன செய்யணும்? அது என்ன பண்ணணும்? நான் பணக்காரன் ஆகிட்டேன், அவர் கஷ்டப்படுறாங்க, திருப்பியும் கொடுக்கணும். இதுதான் கொடுப்பது. அதே போலதான் நான் பாவத்தில் இருக்கும் பொழுது, நான் அக்கிரமத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் என் பாவத்திற்காய், என் அக்கிரமத்திற்காய் சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தினாரே, ஜீவனை கொடுத்தாரு என் வாழ்க்கையில. நான் பரலோகத்துக்கு போகணும்னா உபத்திரம் வந்தாலும் நான் ஆண்டவருக்காய் ரத்தம் சிந்த ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகவே இந்த காலத்தை வாங்கிட்டு இந்த காலம் கூடாது, போயிட கூடாது. உபத்திரம் வரும், ஆனால் சோர்ந்து போகாதீங்க. உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, உலகத்தை நான் ஜெயித்தேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தில் இருக்கிற அநேக ஊழியர்கள் ரத்த சாட்சியாய் மறித்திருக்கிறார். யாருக்காக? ஆண்டவருக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, சிந்திக்கவே கூடாது. உபத்திரம் வரும் 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 சிந்திக்க கூடாது. உபத்திரம் வந்தாலும் செத்தாலும் பரவாயில்ல, மற்றவங்க நமக்கு நிச்சயம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேகம் வாசிப்போம். வசனம் 29 வாசிக்க. உபத்திரம் முடிந்தவுடனே சூரிய அதிகாரப்படும், கொடாதிருக்கும், விழும், அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகத்தின் மேல் வருகிறதை பூமியில் சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். போலும். அடுத்து கேட்க போறேன். என்ன உங்களுக்கு கேட்கிறேன், இதை பார்க்கிற ஒவ்வொரு கேட்கிறேன், வருகை எப்போ இருக்கும்? வருகை எப்போ இருக்கும் சொல்லுங்க. உபத்திரம் முடிஞ்ச பிற்பாடு உபத்திரம் முன்பா இருக்குமா வருகை? வருகை எப்பொழுது இருக்கும்? ஆண்டு வருகை உபத்திரம் முடிந்த பிற்பாடா, உபத்திரத்துக்கு முன்பாகவா? சொல்லுங்க. இதை பார்க்கிற ஒவ்வொரு சிந்தித்து கொண்டிருங்க. உலகத்தில் உபத்திரவம் முடிந்த பிற்பாடு வருகை இருக்குமா, உபத்திரத்துக்கு முன்பாக வருகை இருக்குமா? வேதம் சொல்லுகிறது
உபத்திரம் முடிந்த உடனே அவருடைய வருகை என்ன பண்ணுமா இருக்குன்னு போட்டிருக்கு. இப்ப ரகசிய வருகை இருக்கா இல்லையா? அன்னைக்கு சொல்றாங்க ரகசிய வருகை பார்க்கும்போது பரலோகம் எதிர்ப்பு சபை எடுத்துக்கொள்ளப்படும். உபத்திரமே என்ன பண்ணாது இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் சபை என்னது உலகத்துல உபத்திரமும் உண்டாகும் சொல்றாங்க. ஆனால் வேற சொல்லுகிறது உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாது இருக்கும், நட்சத்திர வானத்திலிருந்து வீழும். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலும் மேல் வருவார், போடப்பட்டிருக்கிறது. அனைவரை சேர்த்துக் கொள்வார், போடப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிற கேள்வி, ரகசிய வருகை இருக்கா இல்லையா? ரகசிய வருகை இருக்கா இல்லையா? இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். அப்போ எடுத்துக்கொள்ளப்படும் கூட ரகசிய வருகை உண்டு. ஆனா உபத்திரவம் எப்பொழுது சொல்லுங்க சொல்லுங்க. அநேகர் இந்த வசனத்தை இந்த இதான் தவறா போதிக்கிறாங்க. இதை எடுத்துக்கொண்டு என்ன பண்றாங்க? தவறாய் மக்களுக்கு என்ன பண்றாங்க? போதிக்கிறாங்க. ரகசிய வருகை இல்ல, உபத்திரத்துக்கு முன்பாக வருகை இருக்கு, உபத்திரம் முடிஞ்சு வருகை இருக்கு, தவறா போதிக்கிறாங்க. இதை குறித்து நான் யோசித்து கொண்டே இருக்கிறேன். இதை குறித்து விளக்கமாய் என்ன பண்ற உட்கார்ந்து டக்குன்னு சொல்ல முடியாது, டக்குன்னு சொல்ல முடியாது. உட்கார்ந்து என்ன பண்ற வசனத்தை தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இதை குறித்து இன்னொரு நாள் விளக்கமா கற்றுக் கொடுக்கிறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், இதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இதை கேட்கிற நீங்களும் நான் ஒன்னே ஒண்ணு சொல்வதுதான், வருகை என்பது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு, வருகை என்பது நிச்சயம். அது எந்த வருகையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு. நம்ம என்ன பண்ண பரலோகம் போறோம். அல்லேலூயா. அது ரகசிய வருகை இருந்தாலும் பரவாயில்ல, அது பயங்கரமா வந்திருந்தாலும் பரவாயில்ல, வருகை என்பது நிச்சயம். அல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும். அதற்கு என்ன பண்ணணும்? நம்ம காத்திருக்கணும், விழித்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. இந்த வார்த்தைகள் ஒழிந்து போகாது. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது. என்னது? சீக்கிரமாய் ஆண்டவர் வரப்போகிறார். இந்த உலகம் முடிவுக்குள்ளாக போய் கொண்டு இருக்கிறது. அவருடைய வருகைக்காக ஆயத்தமாய் இருப்போம். நாம் காட்டுக்கு வேலைக்கு போனாலும், சமைச்சாலும், சாப்பிட்டாலும், தூங்குனாலும், எப்படிப்பட்ட பேசிக் கொண்டிருந்தாலும் நமக்கு ஒரே ஒரு சிந்தை மட்டும் இருக்கணும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், அவர் வருகைக்காக நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று அந்த ஒரு ஆயத்தத்தோடு நாம் காத்திருக்கணும். அல்லேலூயா. அந்த ஆயத்தம் நமக்கு வேணும். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வந்தது, ஜனங்கள் உணராக இருந்தாங்க. மழையே பார்த்தது கிடையாது. யார் அந்த மழையே? நோவா சொல்றான், இந்த பூமி இந்த உலகம் மழை நமது அழிய போகுது. சிரிக்கிறாங்க, மழை வர போதான், மழை வர போதான், நாங்க மழையே பார்த்தது இல்லைன்னு ரொம்ப கிடம் பண்றாங்க, கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, சிரிச்சாங்க. அப்படிதான் மனுஷா சிரிச்சாங்க, உணராக இருந்தார்கள். அந்த மைண்ட வரவே இல்லை அவங்களுக்கு. இவன் என்ன பண்ணானோவா? பேடை உண்டாக்குனா எல்லாம் சிரிச்சாங்க. பேடை உண்டாக்குனா பூமி இருந்த தண்ணி அப்படியே பீச்சு அடிக்க போகுது, இவர் என்ன பண்ண போறாரா? தப்பிக்க போறாரா? கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. பேடையை உண்டாக்கி முடித்தார். சகல மிருகத்தை உள்ள சேர்த்தார். உள்ள போனாங்க, கதவை அடைத்தார்கள். வானம் திறக்கப்பட்டது, பூமி திறக்கப்பட்டது, மழையினால் வெள்ளம் வந்தது. அவர்கள் மடிந்து போனார்கள். வாசிக்க பார்க்கலாம். வசனம் 37, 38, 39 வாசிக்க பார்க்கலாம். 24ஆம் அதிகாரம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும்
செல்லப்பிரயாணம் வந்தும் அனைவரை வாரிக்கொண்டு போகும் மட்டும், இது அண்டர் பண்ணிக்கணும், அனைவரை வாரிக்கொண்டு போகும் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா உணராதிருந்தார்கள். அல்லேலூயா. அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். ஆண்டவர் வந்தாலும் நம்ப மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. உணர்வு இருக்காது. மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம புசித்து குடித்து பெண் கொடுத்து பெண் கொண்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் வரும்பொழுது நம்ம எல்லாம் சில பேர் நம்ம கைவிடப்படுவாங்க, சில பேர் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்ப என்ன பண்ண மாட்டாங்க? உணர மாட்டாங்க. அல்லேலூயா. ஆகவே என்ன நாளில் ஆண்டவர் வருவார் என்பதை நாம் அறியாது இருக்கிறதினால் நம்ம என்ன செய்யணும்? விழித்திருக்கணும், ஆயத்தமாய் இருக்கணும். 10 கணிகை போல, அது 5 கணிகை எப்படி? புத்தி இல்லாதவர்கள், 5 கணிகை புத்தி உள்ளவர்கள். நாம் ஆயத்தமாய் விழிப்போடு அவருடைய வருகைக்காய் நாம் காத்திருப்போம். எனக்கு ஒரே ஒரு ஆசை, 8 வருஷம் ஆச்சு வந்து சபையில ஞாபகம் எத்தனை பேர்? 1 2 3 4 அப்புறம் என்ன 5 பேர், அப்படிதானே? 5 பேர் ஞானசாமி நினைக்கலாம். ஞானசாமி எடுத்தாதான் பரலோகம் போகணுமா அப்படின்னு இல்லை. ஞானசாமி எடுத்தும் அடங்காத ஆட்களாம் உண்டு, அப்படித்தானே? ஞானசாமி எடுக்கிறதுனால பரலோகம் அப்படின்னு இல்லை. ஞானசாமி எடுக்கணும். எதுக்கு எடுக்கணும்? அது அடையாளம். என்ன அடையாளம்? நான் பாவத்துக்கு மறிக்கிறேன், நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் யாருடைய பிள்ளையை மாறுறேன். அது ஒரு அடையாளம். என்ன கண்ணில எப்படி போய் ககையில போய் முக்குறோமோ, ஏன் முக்குறோம் போயிட்டு என் பாவத்தை கழுவு முக்குறோம். என்ன அந்த பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது. ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்ம பாவம் என்ன பண்ணணும்? மன்னிக்கும். அது ஒரு அடையாளம். நான் ஆளுடைய பிள்ளை என்பதுக்கு ஒரு அடையாளம் ஞானஸ்தானம். அல்லேலூயா. இது எடுத்துட்டு கூட பசுத்தமா வாழணும். பசுத்தம் இல்லைன்னா போக முடியாது, வரலாம் போக முடியாது. அல்லேலூயா. நான் சொல்றேன்னா ஞானத்தை எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானம் எடுக்கணும், ஞானம் பண்ணணும், எடுக்கணும். அது அடையாளம். என்ன? ஏன்னா இயேசு நம்ம ஞானஸ்தானம் எடுத்து அவர் தெய்வம் வச்சிருந்த அவன் ஞானம் எடுக்கணும், அவரு எடுக்கணும். ஆனா எடுத்த பிற்பாடு பரலோகம் போயிருக்கணும்னு சொல்லவே கூடாது. அல்லேலூயா. வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? கரைபடாத பரிசுத்தமுள்ள சந்ததியாய் பூமியில வாழ்ந்தாதான் உபத்திரவம் போது இப்படி நிக்க முடியும். இப்படி நிக்க முடியும். நான் பரிசுத்தம் இல்லாம நான் வாழ்ந்தேன்னா உபத்திரம் வரும்பொழுது இப்படி இருக்கிற வேண்டிய நாள் இப்படி போயிடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தமாக இருங்க. உங்கள் வாயின் வார்த்தைகள் கவனமாக இருக்கணும். அதன் அடி சொல்லுவோம், அடிக்கடி பார்த்து பேசுங்க. வாயின் வார்த்தைகள் தாறுமாறாய் வந்துடும். பார்த்து பேசணும். ஆண்டவர் நமக்காக மரித்தார். எதற்கு மரித்தார்? பாவத்திற்காக மரித்தார். நம் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனமாக இருக்கணும். நான் ஆண்டு பிள்ளைன்னு சொல்றேன், நம்ம கவனமாக இருக்கணும். ரொம்ப முக்கியம். நம்ம பார்வை ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பேச்சு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய சிந்தனை ரொம்ப முக்கியம். நடக்க ரொம்ப முக்கியம். கவனமா இருக்கணும். கவனம் ரொம்ப தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பரலோகத்திற்கு நம்மை கொண்டு செல்ல போகிறார். வீட்டில் வாசிங்க, பைபிள் எடுத்து வாசிங்க. சொல்ல நேரம் இல்லை, நிறைய சொல்லலாம், நேரம் இல்லை. என்ன? ஆகவே வருகைக்கின்ற ஆயத்தமா இருக்கணும். வருகைக்கின்ற ஆயத்தமாக பரலோகத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த மனதால் படிடுவோம், கண்களை மூடுவோம். எல்லாம் மனதால் படிட்டு கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் வாயிட திறந்து நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றி பரிசுத்த ஆவியானவர் வருகைக்காய் நாம் காத்திருக்கிறோம்.
உடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கண்களை மூடிய உள்ளத்தை நாடத்தில் இருக்கு. எச்சரிக்கையாக இருக்கணும். வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இளைத்திருங்கள், ஆயத்தமாக இருங்கள், விழித்திருங்கள். நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடினால உங்களை யாரும் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். உபத்திரவத்து நேரத்தில் இழைத்திருக்கணும். அவருடைய வருகைக்காய் நம்ம எப்பொழுதும் விழித்திருக்கணும். நாம் ஆயத்தமாக இருக்கணும். இந்த 4 நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது செய்ய வேண்டிய காரியம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உடைய வார்த்தையை பேசின கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, தர்மையான வேலைக்காய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் நன்றி. இதை கேட்ட நாங்கள் உங்களுடைய வருகைக்கென்று ஆயத்தமாய் விழித்திருக்க, இழைத்திருக்க, எச்சரிக்கையாய் இருக்க உதவி செய்வீனாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலம் செல்லாது, இந்த காலம் கொடிய காலம். இந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அனைவரை பரிசுத்தப்படுத்தி எங்களை அடுவே அப்பா கழுவி சுத்திகரித்து அனுதினமும் எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தத்தோடு நாங்கள் வாழ நாங்கள் நடுவே நாங்கள் பிரயாசப்படுகிறோம். உங்களுடைய கரங்களோடு கூட இருக்கட்டும். கேட்டது வார்த்தை நாங்கள் வாங்கிச்சு மிக்க அனுகரக செய். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. உங்களுடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய ஆணி பாய்ந்த கரம் இறங்குவதாக. உங்களுடைய கற்பொப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் சிறந்த பிதாவே, ஆமென். நாம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.